ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பவுடர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தை விஜய் சாய்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கில் முருகன், வித்யா பிரதீப், மொட்டராஜேந்திரன், வையாபுரி அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்ல 5 டிஃபரெண்டான சம்பவங்கள் நடக்குது. அதை மையப்படுத்தி ஒரே கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஒரு கதை பாத்தீங்கன்னா தேர்தல் வர நேரம், அப்போ அந்த ஏரியா எம்எல்ஏ எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால மக்கள்லாம் சேர்ந்து அவரை கொன்னுடுறாங்க. இன்னொரு கதை பாத்தீங்கன்னா கமிஷனர் வீட்டுல இருந்து ஒருத்தர் காணாம போயிடுறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரு நிக்கில் முருகனை கூப்பிடுறாரு. அடுத்த கதை பாத்தீங்கன்னா சினிமால வேலை செய்யற ஒருத்தரோட பையன் செல்போன் கேட்கறான், அதை வாங்க போய் ஒரு கொலைப்பள்ளியில மாட்டிடுறாரு. அடுத்த கதை பாத்தீங்கன்னா வையாபுரியோட பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க. அதுக்கு நியாயம் கேட்கிறாரு வையாபுரி. அடுத்த கதை பாத்தீங்கன்னா லவ் பண்றப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட நெருக்கமா இருக்காங்க. அதெல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு அவர் மிரட்டுறாரு. இவங்களுக்கு அடுத்த நாள் கல்யாணம்ன்றதுனால அதை சால்வ் பண்றதுக்காக அவங்க வராங்க. இந்த 5 கதையும் மிங்கிள் பண்ணி ஒரே கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்க படம் தான் இந்த பவுடர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான். இவங்க அந்த 5 கதையுமே மிங்கிள் பண்ணி ஒரே கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்கிறது ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நிக்கில் முருகன்லாம் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஹீரோயினும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க தவிக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வையாபுரியும் ஒரு அப்பா கேரக்டர்ல ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல அங்கங்க வர காமெடி சீக்வன்ஸ்ல நல்லாவே இருக்கு. ஆனா பயங்கரமா அடல் கண்டென்ட் வச்சு எடுத்திருக்காங்க. படத்தோட பிஜிஎம்ல ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே இருக்கு. சாங்ஸ்லாம் ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில நைட் எஃபெக்ட்ல படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் தான். இவங்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கலாய்ச்சி அங்கங்க டைலாக் வச்சிருக்காங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இவங்க ஒவ்வொரு ஸ்டோரி மூலியமாவும் நமக்கு ஒவ்வொரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. அந்த 5 மெசேஜுமே நமக்கு ஈஸியாவே கன்வே ஆயிருக்கு. அந்த படத்துல சகிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம் நான் மனுஷ கறி அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இல்ல எவ்வளவு தூரம் நமக்கு அது கனெக்ட் ஆகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் ஒரு படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பயங்கரமா வயலன்ஸ் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.